பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அது காணாத மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக இருக்குது. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தேவரகமான விசுவாசம் தேவையாக இருக்கிறது. அந்த தேவரகமான விசுவாசத்தை தேவனே மனிதனுக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை நான் பார்க்கவில்லை, இயேசுவை தொட்டு உணரவில்லை, இயேசுவா மெய்யான கடவுள் என்பதை என் கண்ணால் என பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாச ஆவி ஏதோ ஒரு மண்டலத்தில் அவர் இருக்கிறார் என்பதை என்னை பார்க்க வச்சிருச்சு. இவர்தான் உண்மையான கடவுள் என்பதை என்னை உணர வைத்து விட்டது. அதுதான் இப்ப ரட்சிப்பு. புரியுதுங்களா? வலி இங்கிட்டு இருக்குது, சென்டர்ல நான் இருக்கேன், இங்கிட்டு தெய்வீக சுகம் இருக்குது. இப்போ மனிதனாகிய நான் எந்த பக்கம் திரும்ப போறேன் அதை பொறுத்து தான் இப்போ உங்க வாழ்க்கையில அந்த பலன் அனுபவிக்க போறீங்க. பல நேரம் நம்ம என்ன பண்றோம், கத்த சுகத்தை தருவான்னு சொல்லிட்டு பல முறை சிந்தனை யோசனை என்ன எதுல கவனிச்சுட்டு இருக்கோம், இந்த வலி வேதனை இல்லாம இது சொல்றதையே கேட்டு இதுலயே தியானம் பண்ணிட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டே இருப்போம். தேவன் உங்களுக்கு உபதேசத்தை எதுக்கு போதிக்கிறார்? இப்ப நீ தனியாக விசுவாசித்து நீ கத்தரோடு என்ன பண்ணணும், இடைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எண்ணங்கள் தான் பல நேரம் நம்ம என்ன பண்ணுது, உட்கார வச்சிருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குரிய எண்ணங்கள் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, அது அப்படியே ஈர்க்கிறதுக்கு சமானம், அந்த ஐஸ்வர்யத்தை ஈர்க்கிறதுக்கு சமானம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகலாம். வாசிப்போம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தொடர் போதனையை பார்க்க போகிறோம். விசுவாசம் பாருங்கள், இந்த விசுவாசத்தை குறித்த போதனையை நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறையா பேசியிருக்கிறேன். அது ரொம்ப உதவுனது. பாருங்கள், இதை கவனிக்கணும். கத்தெடுத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக தான் ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அது காணாத மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக இருக்குது. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. தேவரகமான விசுவாசம் தேவையாக இருக்கிறது. அந்த தேவரகமான விசுவாசத்தை தேவனே மனிதனுக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் விசுவாசம் தான். இன்றைக்கி நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றீங்கன்னா எதன் அடிப்படையில் பெற்றிருக்கீங்க அப்படின்னா விசுவாசத்தில் தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எதன் அடிப்படையில் ரட்சிப்பை பெற்றீங்க அப்படின்னா விசுவாசத்தினால தான் பெற்றிருக்கீங்க. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டெப் வைஸாக பார்க்க போகிறோம். அப்போ விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. பாருங்கள், நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையில் எழும்புகிற கேள்விகளுக்கெல்லாம் தேவ வார்த்தையே நமக்கு என்ன பண்ணுது, திறந்து கொடுக்கும். தேவ வார்த்தையே கேள்வியும் எழுப்போம், அதே தேவ வார்த்தையே பதிலும் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச சத்தியத்தை குறித்து நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை நல்லா சரியாக புரிஞ்சுக்கிறணும், இதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தணும். பாருங்கள், மற்ற பிள்ளைகளைப் போல வாழ்வதல்ல, மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற வாழ்க்கையை கத்த நம்ம கட்டளையிடலை. அவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வை தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போது தேவன் வகுத்த வழியில் நாம் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த விசுவாசத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளணும். ஏன்னா விசுவாசத்தை சரியாக அறிஞ்சிக்கிட்டோன்னாவே போதும், நிறையா விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கிறலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கிற முடியாமல் அழுது புலம்பி கடைசி மண்ணோட மண்ணாக போய் கல்லறையில் படுத்துட்ருக்காங்க. பாருங்கள், விசுவாசத்தை நன்கு அறிந்தவர்கள், விசுவாசத்தை பயிற்சி செய்தவர்கள் பயங்கர மிராக்கள் தேவனோடு சேர்ந்து செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் பெறணும் என்பது தேவன் விரும்புகிறார். நீங்கள் பெறாமல் போகும்போது தான் கர்த்தர் தூக்கப்படுகிறார். ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்போது விசுவாசிக்கிற மனிதனை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறார், வரவேற்கிறார். விசுவாசிக்கிறியா, நான் சொல்கிறதெல்லாம் விசுவாசிக்கிறியா, வா, நான் விரும்புகிறேன் உன்னை, நீ எல்லாவற்றையும் பெற நான் விரும்புகிறேன். பாருங்கள், அதான் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், தேவனுடைய எண்ணத்தை சரியாக புரிந்து கொள்ளணும், தேவனுடைய விருப்பத்தை சரியாக புரிந்து கொள்ளணும்.
பாருங்கள், இது ஃபண்டமெண்டல் கிறிஸ்தவத்தில் ரொம்ப பேஸ். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாகவும் இது இருக்கிறது பாருங்கள். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் சரியாகவே நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியான் நமக்கு எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறார் என்பதை பார்க்கணும். அப்போ முதலாவது விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது எபிரேயர் 11:1 அதுவே விளக்கப்படுத்துது பாருங்கள். என்ன சொல்லுது? வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது, விசுவாசம் தான் என்ன அப்படின்னா காணாதவைகளை குறித்து இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். பாருங்க, என்ன அப்படின்னா தேவனை நான் பார்க்கவில்லை, ஆனால் தேவன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யங்களை நான் பார்க்கவில்லை, ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குது என்பதை நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் என்னால் கண்ணால் பார்க்க முடியவில்லை, காதால் கேட்க முடியவில்லை, உணர முடியவில்லை, தொட முடியவில்லை, எதுவுமே ருசிக்க முடியவில்லை. ஆனால் அது இருக்குது என்று சொல்லுகிறது. ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை உறுதியாய் நம்புவது தான் விசுவாசம். புரியுதுங்களா? அதுதான் தேவரகமான விசுவாசம். விசுவாசத்தில் 2 விசுவாசம் இருக்குது. உலக மனிதர்கள் அடிப்படையில் விசுவாசிக்கிற ஒன்று இருக்குது. அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், நான் சொல்கிறேன் இது செல்லு அப்படின்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதன் அடிப்படையில் சொன்னீங்க இதை செல்லுன்னு? நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொல்கிற வார்த்தையை கேட்குறீங்க, இதை செல்லுன்றேன், காதில் கேட்குறீங்க, அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்போ பார்த்து இதை என்ன பண்ணுறீங்க? ஆமாம், பாஸ்டர் கையில் இருக்குது செல்லு தான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்புறீங்க. உண்மை தானே? இந்த இது எல்லாருமே நம்புவாங்க. எல்லாரும் எப்படி நம்புகிறாங்க? பார்க்குறது, கேட்குறது, பார்த்து தான் நம்புவாங்க. இதை செல்லுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு செல்லு தெரியும், செல் எது, புக்கு எதுன்னு நல்லாவே தெரியும். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம எதன் அடிப்படையில் பார்த்து நம்புகிறோம் அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, ஐம்புலன்கள், இதன் அடிப்படையில் தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது இதை பார்த்து அங்கீகரித்து இதன் அடிப்படையில் தான் செயல்படுகிறான். புரியுதுங்களா? இப்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய விசுவாசம், அதாவது காணாத மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசிப்பது. அப்போ அதுக்கு பாருங்க எப்படி நம்புவது? தேவ வார்த்தை சொல்வதை நான் நம்புவது. நான் சொல்கிறேன் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், நான் பார்க்குறேன் அப்படின்னு. கர்த்தர் இங்கே இருக்கிறாரா? ஏசு இருக்கிறார். பார்க்க முடியுதா? உண்மையாக சொல்லணும், பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேதம் சொல்லுது கடவுள் இங்கே இருக்கிறான்னு சொல்லி, நான் என்ன பண்ணுறேன், உலக மனுஷனை போல கடவுள் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறாரு, என் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, என் உணர்வு உணரலை அப்படின்ற பட்சத்தில் கடவுள் எப்படி இருக்கிறான் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்றோம் பாருங்க. இந்த ஐம்புலன் அடிப்படையில் நான் உணரணும் பார்க்கணும்னு சொல்லும் போது தான் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறோம். ஏன்னா ஐம்புலன்கள் அடிப்படையில் தேவனுடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை நீங்கள் பெற முடியாது. ஐம்புலன்கள் அடிப்படையில் நீங்கள் பார்க்க முடியாது முதலில். புரியுதுங்களா? புரியலையா? உங்களுக்காக தான் பொறுமையாக போகிறேன். இது நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உலக விசுவாசம் பார்ப்பது, தேவரகமான விசுவாசம் பார்க்க முடியாது. ஆனால் விசுவாச கண்களிலே பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, ஆகையால் நான் அதை என்ன பண்ணுகிறேன்? விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசித்து அதன் அடிப்படையில் என்ன பண்ணுகிறேன்? செயல்படுகிறேன். கர்த்தர் இங்கே இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இப்போது நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய உணர்வுகள் விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்பட நான் என்ன பண்ணுகிறேன்? வெளிப்படுத்துகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயேசு இங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறேன்? ஒரு பயபக்தி. ஏன்னா நான் நம்புகிறேன். தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லும்போது நான் நம்பும் பொழுது நான் பார்க்காத ஒரு காரியத்தை உறுதியாக என்ன பண்ணுகிறேன்? நம்புகிறேன். பார்க்காத காரியத்தை உறுதியாய் நம்புவது தான் விசுவாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவரகமான விசுவாசம் என்பது பார்க்காத காரியத்தை உறுதியாய் நம்புவது. அப்போ வேத வசனங்களை
என்ன பண்ணுறேன், சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பார்க்கவில்லை, ஆனால் உறுதியாக என்ன பண்ணுகிறேன், நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். பாருங்க, தேவரகமான விசுவாசம் என்பது அது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்வார் என்றால், தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அதை ஆசீர்வதிப்பார் என்றால், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எதையும் பார்க்கல, எதையும் வைக்கல, எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு எதுவும் கொடுக்கல, எதுவும் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய ஐம்புலன்கள் மூலியமாக தடை பண்ணுகிறோம். ஆகையால் ஒன்றை விளங்கிக்கணும், ஐம்புலன் அடிப்படையே நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஐம்புலன்களை தாண்டி ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நேராக நீங்கள் நகர்ந்து வரணும், ஆவிக்குரிய காரியத்துக்கு நேராக நகர்ந்து வரணும், ஆவிக்குரிய விஷயத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போகணும். அதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னா, ஆவிக்குரிய உலகத்திலேருந்து தான் இந்த காண்கிற உலகம் வந்தது. பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த உலக மனுஷன்ட்ட நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா, காணாத மண்டலம் ஒன்று இருக்குது, காணாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்குது அப்படின்னா, அவன் நம்மளை முட்டாள்னுவான். நம்மளை என்ன சொல்லுவான், முட்டாள்னு சொல்லுவான். பாருங்கள், ஏன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவன் எப்போதுமே இந்த காண்கிற மண்டலத்தையே பார்ட்டான். பாருங்கள், காண்கிற விஷயமே அவனுக்கு என்ன பண்ணுது தெரியுது. சூரியனை பார்த்துருக்கான், சந்திரனை பார்த்துருக்கிறான், அப்போ இதை பற்றி மட்டுமே பார்த்துருக்கிறான். இதற்கு பின்னாடி காணாத ஒரு மண்டலம் இருக்கிறது, அந்த மண்டலத்திலிருந்து தான் இந்த மண்டலம் வந்தது அப்படின்னு சொன்னால் எவனும் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கிறவே மாட்டான். பாருங்க, அப்போ ஒன்று விளங்கி கொள்ளுங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஏன்னா காணாத மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது. இந்த மண்டலத்தின் வழியாக எப்படி நுழைய போகிறேன், விசுவாசத்தின் அடிப்படையில் நுழைய போகிறேன். காணாத மண்டலத்தில் தேவன் இருக்கிறார். ஆமென். மனித கண்களால் பார்க்க முடியாத மண்டலத்திலே கர்த்தர் இருக்கிறார். அந்த மண்டலத்துக்குள் எப்படி நுழையுது என்றால், விசுவாசத்திலே நான் நுழைய போகிறேன், விசுவாசத்தை தான் செயல்படுகிறேன். ஒன்றை கவனிங்க, நான் இப்போ ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து கொண்டு போகிறேன். பாருங்கள், இப்போ ரட்சிப்பு எப்படி நடந்தது, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், வேதவசன அடிப்படையில் செக் பண்ணி போய் அந்த அனுபவத்தை செக் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போகிறோம். எத்தனை பேர் புரியுது? பொறுமையாக போகிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உணர்ந்தல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எப்படி தேவன் நம்மை தொட்டார் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ என்ன அப்படின்னா, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று கேள்வி எழுப்பும்போது அதுக்கு பதில் தான் இந்த வசனம் சொல்லுது. கிருபையினாலே அப்படின்னா என்ன? தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும்னா அவன் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஆரம்பத்திலே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விசுவாசத்தை தேவனே அவனுக்கு கொடுக்குறாராம். தேவனே என்ன பண்ணுறாராம், விசுவாசத்தை கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை கொடுத்து தான் அவரை அறிந்து கொள்ளும்படி அவர் செய்கிறார். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ எப்படி நான் கடவுளை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த விசுவாசம்னா என்ன பார்த்தோம், நம்பப்படில் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இயேசுவை நீங்கள் பார்த்தீங்களா? இயேசு உங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு என் கண் முனக்கு வந்தாதான் அவர் இருக்கிறார் என்பதை நம்புவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னீங்களா? ரட்சிப்பு திட்டத்தில் எப்படி இந்த விசுவாசம் கொண்டு நாம் செயல்பட்டோம் என்பதை பார்த்தோம். பாருங்கள், அப்போ அந்த வசனம் வாசிக்கிறோம். என்னது? எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உணர்ந்தல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை என்ன பண்ணுதான், விசுவாசத்தை கொடுத்து நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது. பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன், புரியுதுங்களா? அப்போ நாம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் கூட கர்த்தர் என்ன பண்ணாராம், கிருபையினாலே அவர் என்ன பண்ணாராம், விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தாராம். அவர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணாராம், ரட்சிப்பின் திட்டத்தில் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தார். அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது 11:1, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதல் நிச்சயமாக இருக்கிறது. அப்போது ரட்சிப்பின் திட்டத்தில் இயேசுவை நான் பார்க்கவில்லை, இயேசுவை தொட்டு உணரவில்லை,
இயேசுதான் மெய்யான கடவுள் என்பதை என் கண்ணால் என பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாச ஆவி ஏதோ ஒரு மண்டலத்தில் அவர் இருக்கிறார் என்பதை என்னை பார்க்க வச்சிருச்சு. இவர்தான் உண்மையான கடவுள் என்பதை என்னை உணர வைத்து விட்டது. அதுதான் இப்போ ரட்சிப்பு. புரியுதுங்களா? இப்போ இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றீங்கன்னா விசுவாசத்தை தான் பெற்றிருக்கீங்க. இந்த விசுவாசம் எப்படி கொடுக்கப்பட்டது? அதே பதில் சொல்லுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கொடுத்தாராம்? கிருபையாக கொடுத்தாராம். அதில் தான் அந்த எபேசியர் சொல்ல போகுது 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பயும் பாருங்கள், அதை தான் சொல்கிறேன். கடவுள் இங்கே யாராவது நேரடியாக பார்த்து ரட்சிப்புக்குள்ளே வந்தீங்களா? கிடையவே கிடையாது. கடவுளை பற்றி நம்ம சொல்லப்பட்டது, நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண அள்ளினார். இந்த விசுவாச தீ தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை தூண்டி இவர் இருக்கிறார் என்பதை நம்மளை உணர வைத்தது. இவர் தான் மெய்யான கடவுள் என்பதை அழகாக உள்ள என்ன பண்ணுது, அதை புலப்படுத்தி விட்டது. நமக்குள்ள இருக்க இருளை அகற்றி விட்டது. இந்த விசுவாசத்தின் மூலியமாகவே கடவுளை என்ன பண்ணுது, கடவுளை அனுபவிக்கும்படி அவரே நமக்குள்ள என்ன பண்ணார், அந்த காரியத்தை பண்ணார். புரியுதுங்களா? அது கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் என்ன உறுதியாக உள்ளே இருக்குதா இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரத்தை முன்னே வச்சு கும்பிடுனா கும்பிடுவீங்களா? இதுதான் கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? ஏன் ஏற்றுக்கிறல? ஏன் ஏற்றுக்கிற மாட்டீங்க? நீங்கள் கண்ணில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐம்புலன் அடிப்படையில் ஒரு சிலையை வைக்கும் போது கடவுளாக வைக்கிறேன், இது கடவுள் சொல்லும்போது கடவுள் மாதிரி தானே இருக்கிற மாதிரி தெரியுது. அது நீங்கள் ஏற்றுக்கலாம்ல? ஏன்னா கண்ணுக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் யார் மெய்யான கடவுள் என்ற ஒரு விசுவாசத்தின் மூலியமாக நான் உள்ளேயே என்ன பண்ணிட்டேன், கடவுளை அறிந்து கொண்டேன். விளங்குதுங்களா? அதான் பேஸை உங்களுக்கு நிப்பாட்டி சொல்லித்தரேன். இங்கேருந்து ஆரம்பித்தா தான் நிறையா விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தானே கேட்குறீங்களா? இந்த ரட்சிப்பை எப்படி உள்ள அனுபவிச்சிங்க? ரட்சிப்பு என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி உள்ள அனுபவித்தீங்க? இயேசுதான் மெய்யான கடவுள் என்பதை எப்படி உள்ள நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க? எப்படி உள்ள உங்களுக்கு அது புரிந்தது? உங்களுக்கு உள்ளே போய் எந்த ஒரு மனிதனும் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு உள்ளான ரீதியில் போய் யாருமே தொட முடியாது. ஆனால் உள்ளான ரீதியில் நான் கடவுளை அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன்னா, எனக்கு உள்ளான ரீதியில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்து அவரை விசுவாசத்தின் மூலியமாக உள்ள நான் இவர் தான் மெய்யான கடவுள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன். அது ஃபுல்லாக நான் அந்த ரீதியில் தான் கடவுளை அறிஞ்சு இப்போ வச்சுருக்கேன். இப்போயும் கடவுளை எப்படி அறிஞ்சு வச்சுருக்கீங்க? காணாத கடவுளை, பார்க்காத கடவுளை உள்ள நான் விசுவாச கண்களை பார்த்துட்டேன், அறிந்து கொண்டேன். இவர் தான் மெய்யான கடவுளை அறிந்து கொண்டேன். இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். இந்த வசனத்தை வேற மேலே விளக்கப்படுத்தியிருப்பாங்க. இந்த அளவுக்குலாம் ஆழமாக விளக்கப்படுத்திருக்க மாட்டாங்க யாரும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்குள்ள என்ன நடந்தது என்பதை இந்த லெவலில் வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் அது விளக்கப்படுத்துகிறார். அப்போது பாருங்கள், நிறைய பேர் வந்து முன்னக்க கடவுளை வைக்கிறாங்க, பார்த்து கடவுள் சொன்னால் நம்பிடுறாங்க எல்லாருமே. ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம கடவுளை பார்க்கல, கடவுளை எதுவுமே பண்ணலை. எந்த மண்டலத்தில்? மாம்சீக மண்டலத்தில். இந்த மாம்சீக கண் மூலியமாக பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் எனக்குள்ள ஆவிக்குரிய மண்டலத்தை போய் விசுவாசத்தின் ரீதியில் போய் என்ன பண்ணேன், அறிந்து கொண்டேன். புரியுதுங்களா? அப்போ விசுவாச மூலியமாக தான் அறிந்து கொண்டேன். அதை தான் 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த விசுவாச போதனை 4 பேர்த்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதில் நம்ம வாரம் இந்த விசுவாச போதனை எடுக்க போகிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுதும் அவரை தரிசியாமல் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சந்தோஷம் முழுவலாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இங்கே பேதுரு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறீங்க. அன்பு கூறீங்களா இல்லையா? எப்படி அன்பு கூறீங்க? அதான் அந்த உலக மனுஷன் கேட்குறான், உன் கடவுளை பார்த்தியா? பார்க்கல. ஏன் முட்டாள்தனமாக கடவுள் இருக்கிறான்னு எப்படி சொல்கிற அப்படி கேட்டால் நம்மளால சில பதில் சொல்ல முடியல. ஆனால் இவர் தான் கடவுள் நமக்கு தெரியுது. அதான் எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு? உள்ள நடந்துருச்சுக்கு, தெரியுதா? அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறோம்? இந்த விசுவாசத்திலே தொடர்பு கொண்டிருக்கோம். இந்த விசுவாசம் மூலியமாக தான் தெய்வத்தை உள்ள நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த விசுவாசம் மூலியமாக தான் தெய்வம் நமக்குள்ள வாசமாக இருக்குது. அப்போ இந்த தெய்வம் உள்ளான ரீதியில் நான் அறிந்து கொள்கிறேன், நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். அதான் எவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியல, என்னால் ஏற்றுக்கிற முடியல. முன்னாடி காமிச்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு கடவுள் குறித்த அந்த அறிவு இல்லை. ஏன்னா அந்த மண்டலத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னா தேவன் அனுக்கிரகம் பண்ணணும்.
பாருங்கள், நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கடவுள்னு சொன்னால் எல்லாருமே ஒத்துக்குருவான். ஆனால் ஒத்துக்கிட்ட அவன் எல்லாத்தையும் கும்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே ரட்சிப்பு நடக்கலை. இவர் தான் மெய்யான கடவுள் என்ற அந்த உணர்வை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொள்வதற்கு தேவன் அவனுக்குள்ள விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடணும். தேவன் தன்னை அறிவதற்கு தேவனே தம்முடைய விசுவாசத்தை தரணும், அவருடைய விசுவாசத்தை அருளணும். அதான் தேவரகமான விசுவாசம் சொல்லப்படுகிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் அப்படின்னு ஒரு வேத மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ தெய்வத்துடைய நீங்கள் விசுவாச உடையலாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ தெய்வத்துடைய விசுவாசம் அது யாருக்கும் கிடைச்சிடாது. தேவன் வழங்கினால் வழியே கிடைச்சிடாது. தேவன் தான் இலவசமாக கொடுக்கிறார், தேவன் தான் அதை தருகிறார். அந்த இலவசமாய் கொடுத்த அந்த விசுவாசத்தின் மூலியமாக தான் நாம் தெய்வத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஆவியில் இருக்கிற தேவனை நாம் தொடர்பு கொள்ள முடியும். அப்போ அப்படி தான் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் நமக்குள்ள என்ன பண்ணுது அங்கே இருக்குது பாருங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த விசுவாசத்தில் சரியாக இருக்கிறோம். அந்த காரியத்தை என்ன பண்ணுறோம், உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் உள்ளே இருக்கிறார் என்று நம்ம உணர்ந்து அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷம் அடைகிறோம். உண்டான ரீதியில் கத்தரை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள என்ன பண்ணுது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. புரியுதா இல்லையா? ஹலோ. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது எப்படி ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்க முடியும், தேவனுடைய காரியங்களை எடுக்க முடியும்னா, எப்படி கடவுளை நாம் விசுவாசத்தின் மூலியமாய் அறிந்து கொண்டோமோ அதே விசுவாசத்தை பயன்படுத்தி தான் இப்போ என்ன பண்ணணும், அநேக ஆசீர்வாதங்களை எடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அநேக நேரங்களில் நம்ம தெய்வத்தை உள்ளான ரீதியிலே அறிந்து கொண்டு நம்ம ஆவிக்கு ரீதியெல்லாம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அனுபவிக்கிறோம். ஆனால் மற்ற காரியம் வரும்போது இந்த சரீர மண்டலத்திலேயே பார்க்கணும் விரும்புகிறோம். சுகத்தை உடனே சரீரத்தில் பார்த்தா தான் சுகமாச்சுன்னு நம்புவோம். ஹலோ. சுகம் உனக்குள்ளே இருக்குப்பா அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். ஏன் இல்லைங்க, வியாதி அப்படியே இருக்குல்லங்க, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அப்படி இப்படி இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணுறனா, நீ காண்கிற விஷயத்தையும் உணர்கிற விஷயத்தையும் தான் நம்புகிற. அப்போ காண்கிற விஷயம் உணர்கிற விஷயம் எப்போதுமே என்ன பண்ணுது, நமக்கு பலவீனத்தை கொடுக்குது, வியாதியை கொடுக்குது, நோயை கொடுக்குது, எல்லாமே காண்பிக்குது, இதெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ இவைகளை மாற்றுவதற்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுக்கணும். வியாதியாக இருக்கீங்களா, அப்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் தெய்வீக சுகம் உங்களுக்காக சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்குது பாருங்க. அதை விசுவாசத்தின் மூலியமாக எடுத்து இந்த சரீரத்துக்கு கொண்டு வரணும். அதே போல் ஐஸ்வர்யங்களை எடுக்கணும், பொருளாதார செழிப்பை எடுக்கணும் அப்படின்னா விசுவாச மண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சு போய் தான் என்ன பண்ணணும், எடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜெபிச்ச உடனே என்னடா ஒன்றும் நடக்கலையே, உடனே எல்லாமே வரலையே, ஏசு நம்ம கேட்டால் உடனே இந்த காண்கிற மண்டலத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. முதலாவது நம்பு, உனக்குள்ளே இருக்கிறது நம்பு. உனக்குள்ள எல்லா காரியம் இருக்குது என்பதை விசுவாசி. தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ அதை நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பு. ஹலோ, புரியுதுங்களா? அப்போ தான் விளைவுகளை பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுடைய காரியங்களை எப்போதுமே காண்கிற மண்டலத்தில் பார்த்தா தான் நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த காண்கிற மண்டலத்திலேருந்து வெளியே வரணும் நம்ம. அப்போ தேவனுடைய காரியங்கள்லாம் காணாத மண்டலத்தில் இருக்கிறது. காணாத மண்டலத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை நான் ஆவிக்குரிய விசுவாசத்தின் மூலியமாக தான் இப்போது பெற்று அனுபவிக்க முடியும். அப்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த வேதவசம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னா, ஒரு மனிதன் காணாத விஷயத்தை நான் சொல்கிறத நம்புகிறான் அப்படின்னா கடவுள் அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி தெரியாத ஒரு மனுஷன் அவன்கிட்ட போய் சொல்கிறேன், உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா அவன் பார்க்குறான், நீ 10 லட்சம் ரூபாய் தரியா, உன்னை பார்த்து அப்படி தெரியலையே அப்படின்னுவான் பாருங்க. ஏன் 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா நான் அவனுக்கு முன்னாக்க எப்படி இருக்கணும், ஒரு காரோட போய் நிற்கணும், விரலெல்லாம் மோதிரம் போட்டிருக்கணும், கழுத்தெல்லாம் செயினை போட்டிருக்கணும், அதை காமிக்கணும். காமிச்சா தான் என்ன பண்ணுவான் அவன். நான் எதுவுமே போடாமல் ஒன்றுமே போடாமல் சிம்பிளாக போய் உட்காந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்னா, உனக்கே 10 லட்சம் தேவைப்படுது, உன்னை பார்த்தாவே 10 ரூபா தேவைப்படுற மாதிரி ஆளாக தெரியுற அப்படின்னுவான் பாருங்க. அப்போ பார்க்கும்போது தான் அந்த வெளியே அந்த வெல்த்தாக இருக்கிறத பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அதனால் தான் நிறைய பேர் ஏமாத்துறே. அதனால தான் வெளியே வெல்த்தாக இருக்க மாதிரி காமிச்சு எல்லா பேர்த்தையும் மண்டையில் தடவி காசை பிடிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. வெளியே பார்த்து நம்புறது, அதான் வெளியே பார்ப்பதில்லை. இப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு என்ன, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கல்வாரி சிலுவிலே உனக்காக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சம்பாதித்து வச்சுருக்கிறேன்.
எல்லாமே உனக்கு இருக்குதுப்பான்னு ஆண்டவர் சொல்லி வைக்கும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எடுக்கும் பொழுது, இப்போது அவன் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் மீது என்ன பண்ணணும், கவனத்தை செலுத்தணும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லும்போது, சுகம் தேவையாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சரீரத்தில் வியாதி, தொற்று வியாதி அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ வியாதி அவனுக்குள்ளே எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது? வலி மூலியமாக பேசுது. வலிக்குதா இல்லையா? மண்டை வலி வச்சா வலிக்கலையா? அந்த வலி எப்போதும் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்குது? பேசுது. உங்களோட காய்ச்சல் உங்களோட கூட பேசுது. பல வியாதிகள் என்ன பண்ணுறது, நம்ம சரீரத்தில் பேசிக்கிட்டே இருக்குது பாருங்கள். உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது. இதில் நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டா என்ன பண்ணிடுது, ஹாஸ்பிட்டலில் செக்கப்பில் எடுத்து கொடுத்துருவான், ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவான். இந்த வியாதி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு. உடனே என்ன பண்ணிடுறீங்க, ஆமாம் இப்படி தானே இருக்குது அப்படின்னு. அப்போ அப்படியே இருக்கும் போது அப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த காரியத்தில் நான் சுகத்தை பெறணும், ஆரோக்கியத்தை பெறணும், கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமையை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். இப்போது வியாதிகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, இயேசு தழும்புகளால் குணமானீங்கன்னு. இப்போ தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெறணும்னா ஒரு மனிதன் இப்போது இந்த பிரமாணத்துக்குள்ளே வரணும். என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணம். அப்போ இந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, சுகமானேன்னு. இப்போ இந்த வியாதியை பார்த்து நீ பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த வியாதி எவ்வளோ தூரம் உன்கிட்ட பேசுதோ நீ என்ன பண்ணணும், அவ்வளோ தூரம் நீயும் பேசணும், விடக்கூடாது. என்ன பண்ணணும், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் குணமானேன் குணமானேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய சுகம் உன் சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கூடும்ட வலி வருது. நீங்கள் சொல்கிறீங்க கூடும்ட வலி வருது. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உள்ள பயமுறுத்துது, போச்சு சாக போகிற, சாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட. உன் உடம்பு நிலை உனக்கு தெரியலையா? உன் உடம்பு நிலவரம் என்ன ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்குது? அந்த ஸ்டேஜுக்கு வந்தபோது என்ன பண்ணுது, பிசாசும் பயமுறுத்துது, சரீரத்தில் உள்ள நுழைஞ்சு அதுக்கான சிம்டம்லாம் என்ன பண்ணுது, தோன்ற ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதவே சிந்திச்சு இப்படியே இருந்தேன்னா அதை சொன்னபடியே மறிச்சிடுவேன். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை இன்றைக்கி சொல்லித்தரார் கர்த்தர். இது ஒரு புறம் பேசட்டும். இப்போ இது என்ன சொல்லுதோ இதை நம்ப போகிறதில்ல. வலி இங்கிட்டு இருக்குது, சென்டரில் நான் இருக்கேன், இங்கிட்டு தெய்வீக சுகம் இருக்குது. இப்போது மனிதனாகிய நான் எந்த பக்கம் திரும்ப போகிறேன் அதை பொறுத்து தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த பலன் அனுபவிக்க போகிறீங்க. பல நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் சுகத்தை தருவான்னு சொல்லிட்டு பல முறை சிந்தனை யோசனை என்ன எதில் கவனிச்சுட்டு இருக்கோம், இந்த வலி வேதனை இல்லாமல் இது சொல்கிறதையே கேட்டு இதிலையே தியானம் பண்ணிகிட்டு இருப்பான், சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாம் இல்லை நம்ம இப்படி தான் இருக்கே, கர்த்தர் எனக்கு ஒன்றுச்சு. இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசிகன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. இந்த விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்கள பார்த்தா விசுவாசிகள்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அழுகிறவங்களாம் எதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க அவநம்பிக்கை உடையவளாக இருப்பதனால தான் அழுகிறாங்க. விசுவாசிக்கிறவங்க அழமாட்டாங்க, விசுவாசிக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா தான் விசுவாசித்தது என்னது என்பது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தான் விசுவாசிக்கிறது யார் என்பதும் தெரியும். அவர் பொய் சொல்றவர் இல்லை என்பதும் தெரியும். அவர் வாக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே கடவுள் தருவான்னு சொல்லிட்டு இந்த உலக மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த சரீரம் என்ன சொல்லுது, இதெல்லாம் உள்வாங்கி இதன் மேலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள். இதை அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்போ என்ன அது சொல்லும்போது, அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற, உண்மையாகவே உன் விசுவாசத்தை இங்கே போட்டுட்டு இருக்க, இங்கே திருப்பலை. நீ உலக விசுவாசத்தை என்ன பண்ணுற, பயன்படுத்தி உலகம் சொல்கிறதும் உலக மனுஷன் உன்னை பார்த்து சொல்லுவதும் உன்னை அசிங்கப்படுத்துகிற காரியத்தை சொல்வதை கேட்டும், உன் சரீரம் உனக்குள்ள என்ன பேசுன்னு சொல்வதையும் கேட்டும், டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்வதை கேட்டும், இதிலையே யோசித்து இதவே சிந்திச்சு இதே தான் நம்பித்துக்கு இருக்கிற. அப்போ எப்படி நீ தெய்வ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நீ தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கால் கூட இங்கே வைக்கலன்றார். உன் காலெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்றார். புரியுதுங்களா? இல்லை அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஹெகின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரியான போதவர் இறந்துட்டார். அவர் தான் விசுவாச போதனைக்கு வித்திட்டவர். நிறையா விஷயம் அடுத்த சபைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா மார்ட்டின் லூதர் சீர்திருத்தம் அது இது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பீரியடில் அப்படி அடுத்த பீரியட் அப்படியே வந்துட்டு வரையில் ஹெகின் வரார். இந்த சபைகள் மத்தியில் ஒரு விசுவாச போதனை, ஐஸ்வர்யத்தின் போதனை, அதெல்லாம் பப்ளிசிட்டி ஆனதெல்லாம் இவர் மூலியமாக தான் பாருங்கள். அப்போ பாருங்கள், ஒரு தெய்வீக சுகத்தை குறித்து ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அவருக்கு. அவர் ஜோம் பண்ணிக்கிறார் பாருங்கள். ஜோமன உடனே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சுகம் ஆயிடுச்சு. சுகமாயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் கழித்து அவர் பார்த்துருக்கிறார்.
பார்த்தா என்னென்னா மறுபடியும் பக்கவாதம் சிம்டம் தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி பரவ ஆரம்பித்தது. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, என்ன சுகமானீங்களே இப்போ என்ன அப்படின்னு. சுகமானே, ஆனால் திருப்பி இருக்க மறுபடியும் இதாச்சு. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அந்த பக்கவாதம் இருந்துச்சு? 30 வருஷமாக அந்த பக்கவாதம் இருந்துச்சு. அப்போ என்கிட்ட வந்தோன்னே நீங்கள் சுகமாக, ஆமாம் உங்ககிட்ட வந்து சுகமான பிறகு 8 மாதம் சுகமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அதே வியாதி வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாராம். என்ன பண்ண அப்படின்னா, கத்தர் கொடுத்த சுகம்தான். கத்தர் ஒரு காரியத்தை தந்துட்டான்னா தந்துட்டார், திருப்பி அதை எடுக்க மாட்டார் ஆண்டவர். அப்போ எடுப்பது என்றால் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். நீங்கள் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், பற்றி பிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். உங்கள் விசுவாசத்தை அந்த வார்த்தையில் வைக்கணும். நீங்கள் என்ன உணர்றீங்கன்றதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. உங்களுக்கு வலி வேதனை கொடுக்க மாதிரி இருந்தால் அது பிசாசு. மறுபடியும் பிசாசு அந்த வியாதியை உங்கள் சரீரத்தில் வைப்பதுக்கு போராடிக்கிட்டே இருப்பான். உங்கள் மனதில் போராடிக்கிட்டே இருப்பான். உனக்கு இல்லை, உனக்கு நடக்காது, ஆகாது, அவிசுவாச எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ அதை கேட்டுட்டு அப்படியே அதிலேயே லகித்து போகக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். அப்போ அந்த உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரான். எதிர்த்து நில்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, துரத்து இயேசுவின் நாமத்தினால. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. இயேசுவின் தலைமையில குணமானாய். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சரீரம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு கேட்டு உட்காந்து அழுது அப்படி வேற மாதிரி எப்படியோ போயிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, ஸ்டாப் பண்ணு, அது பேசுறத நிறுத்து. அது பேசுறத நீ கேட்காத, உன் சரீரம் பேசுறத நீ கேட்காத. உன் சரீரம் என்ன பலவீனம் கொடுத்தாலும் வலியை கொடுத்தாலும் அதை நீ கேட்காத. கர்த்தர் சொல்ற, நீ பேசு. இயேசுவின் தலைமையால குணமானேன். இயேசுவின் தலைமையின் வல்லமை சரீரத்துக்குள்ள இருக்கிறது. பேசு இயேசுவின் நாமத்தில். அப்போ சொல்லி ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் சுகமாகி இன்னும் பல வருஷமாக வியாதி இல்லாமல் இருந்தாராம். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களை விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்குறான், சுகத்தை கொடுத்தாதான். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாவே அந்த வாக்கு எப்போ வந்துச்சு அப்பயே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ அதை நம்பணும் பாருங்க, அதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். அழுகிறது இல்லை, அழுது கத்தட்ட நீங்கள் காரியத்தை சாதிக்க நினைக்காதீங்க. நிறைய பேருடைய பொல்லாத பிரசங்கம் இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாம் தப்பான பிரசங்கம். அழுது கத்தர்கிட்ட நீங்கள் கேட்டதை பெற்றுக்கலாம்னு. அழுவதனால எதையுமே பெறலாம்னு கடவுள் வாக்கு பண்ணவே கிடையாது. அழுவது தேவன் விரும்புவதும் கிடையாது. அழுவது என்றால் எதற்கு? மனம் திரும்புவதற்கு அழணும். நான் அந்த மாதிரி பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அழணும். அதுக்கு அழணும். புரியுதுங்களா? அந்த காரியத்துக்கு அழணும், மனம் திரும்புவதற்கு அழணும். ஜனங்கள் ரட்சிப்புக்காக அழணும். வாலிபர்கள் அழிகிறார்களே, அநேக பெரியோர் முதியோர்கள் எல்லாமே கர்த்தரை விட்டு விலகி போறாங்களே, கர்த்தாவே இவர்களாம் ரட்சியும் ஆண்டவரே, இவர்களாம் தொடும் ஆண்டவரேன்னு சொல்லி தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கணும். அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ற, ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நமக்கு அள்ளின ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ பெறணும். நீ அது பெறாம உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் எதுவும் தரல, நமக்கு எதுவும் நடக்கல, கடவுள் என் மேலே ஏதோ வெறுப்பாயிட்டாரு, என் மேலே கோபம் கொண்டுட்டாரு அப்படின்ற ரீதியில் உட்காந்து அழுதனா நம்மளை போல மடத்தனமான ஆட்கள் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் வாங்கி உள்ளே வச்சுருக்கோம். அதை எடுக்காமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பிசாசு சொல்கிற பொய்களை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு நம்ம சிந்தையில் போடுகிற பொய்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு அது சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கிறோம், தலையாட்டி பொம்மை போல. அதே போல் நிறைய கிறிஸ்தவர்களும் போதகர்களும் இப்படி தான் தலையாடிட்டு இருக்காங்க. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், தீர்வை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதான் பாருங்க, மோசேட்ட சொன்னார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, கிளம்பி போ அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு போல. மோசேட்ட சொன்னதை அவன் செய்யாமல் மறுபடியும் போய் என்ன செய்யன்னு போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் முறையிடுறது என்ன, போ கோலை நீட்டு, அதான் சொல்லிட்டே இல்லை, கோலை நீட்டு, ரெண்டா பழக்கம் அப்படின்றாரு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்டாரு. நீ முறையிட்டுக்கிட்டே இருக்கிற, என்ன முறையிடுற, உனக்கான விஷயம் என்ன, நான் அதான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, அந்த வாக்கை புடி, அந்த வாக்கை நம்பு, அதை உயர்த்து, அதை சொல்லி ஆண்டவரை கனம் பண்ணு, அவரை உயர்த்து என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நான் எதுவும் பார்க்கணும், ஏதோ பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியல, வித்தியாசம் தெரியல, ஆகலை வைக்கலைன்னா முடிஞ்சிச்சு. இது என்ன செய்து இல்லை, வார்த்தை என்ன சொல்லுது அதை மட்டும்தான் பிடிக்க போகிறேன். நான் உணர்றேன், உணரலை, நடக்குது நடக்கலை, அதை பார்க்க போதே கிடையாது. நான் பார்ப்பது என்ன பண்ண போகிறேன், கர்த்தரையும் ஒரு வார்த்தையும். எத்தனை புரியுது பாருங்க. அதை எடுத்துக்காட்டா இந்த 2 விசுவாசத்தை பார்க்க போகிறோம். உலக விசுவாசம், ஆவிக்குரிய விசுவாசம். இந்த 2 விசுவாசம் 2 நபர்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது இன்னும் தெரிஞ்சுக்கிறலாம். வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம்.
கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இங்கே தோமாவின் விசுவாசத்தை பாருங்க. இவன் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுவை பார்த்தோம் வச்சோம் அப்படின்னு. இவன் நம்பலை. இயேசு ஏற்கனவே என்ன சொன்னார்? நான் அந்த மாதிரி மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். இதெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா தம்முடைய வார்த்தையை அவர் சொன்னார். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவோடு கூட இருந்தவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி இருக்கணும். இயேசு பொய் சொல்ல மாட்டார். இயேசு வார்த்தை சத்தியம். அவர் மரிக்க போகிறதும் சத்தியம், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறதும் சத்தியம். அப்போ இவங்க இயேசுவை பார்த்தாங்க அப்படின்னா உண்மையாக தான் அதை இருக்குன்னு சொல்லி அவன் நம்பி இருக்கணும். ஆனால் அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், அதெல்லாம் எனக்கு நம்புகிற மாதிரி தெரியல, எனக்கு நான் அவரை நேராக பார்க்கணும், கை விரல உள்ளே விடணும். எங்கே விடணுமா? பார்த்தீங்களா, ஆணிகள் உண்டான காயம், அந்த காயத்துக்குள்ளே என்ன பண்ணுமா? விரலை விட்டு பார்க்கணுமா? ஏன்னா இயேசு போல் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வேஷம் போட்டு இப்போ இயேசு போல் காமிச்சிருவாங்கன்னு கூட அவனுக்கு இருந்திருக்கும் போல. இவர் உண்மையான இயேசுனா அடிக்கப்பட்ட காயம் இருக்கணும்ல. எப்படியெல்லாம் விசுவாசத்தை பார்த்தீங்களா? இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி செய்யணும் ஆண்டவர், இப்படி செய்யணும் ஆண்டவர், ஹலோ, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். கர்த்தர் சொல்கிறாரு, என்ன விசுவாசம்? விசுவாசம் அநேக நேரங்களில் தவறான விதத்தில் விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் கடிந்து கொண்டே இருக்கிறார் தெரியுமா? நிறைய நேரம் பிரசங்கத்தெல்லாம் வரும். அதெல்லாம் யார் நினைக்கிறீங்க? கர்த்தர் கடிந்து கொள்வார். ஏன் அப்படின்னா, புரிந்துக்கோ, நீ இப்படிலாம் பண்ணாதான் என்னை நம்புவேயா நீ அப்படின்னு கேட்குறார். பல நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணாதான் உங்களை நம்புவேன் அப்படின்றோம் பாருங்க. அது கர்த்தர் விரும்ப மாட்டார், கர்த்தர் ஏற்றுக்கிறார். கர்த்தர் நீக்கு அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இங்கே தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ பார்க்கறதுனால தான் நீ விசுவாசிக்க நினைக்கிற, பார்த்து தான் விசுவாசிக்க போறியா? நான் சொன்னதெல்லாம் நடந்தாதான் விசுவாசிப்பியா? நடந்ததுக்கப்புறம் ஒரு விசுவாசம் தேவையில்லையே, நடக்காது தானே இப்போ விசுவாசமே. விசுவாசமா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே பணத்தெல்லாம் கொடுத்த பிறகு நீ விசுவாசின்னா அது விசுவாசமா? பணம் தான் எல்லாமே இருக்குல்ல. குழந்தைகள்லாம் கொடுத்த பிறகு விசுவாசினா விசுவாசம் அது? சொல்லுங்கள். எங்கள் ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டா இப்போ விசுவாசிக்கிறேன், அது விசுவாசமா? அது விசுவாசமா என்ன? அது விசுவாசம் இல்லை. ஹலோ, ஏசு சொல்கிறார் பாருங்க, என் வார்த்தை நீ நம்பலை பாரு, நீ என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுற, கையை விடணும், அதை விடணும், அதை பண்ணணும், இப்படி இருந்தால் தான் நம்புவேனா? எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். எவ்வளோ அற்புதங்களை பார்த்துருக்க மாட்டான், எவ்வளோ ஒரு காரியங்கள், கடவுளுடைய காரியங்கள். நிறைய பேர் அப்படி தான். இங்கேயுமே பாருங்கள், இந்த கூட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுமே இவங்க வாழ்க்கையில் கடவுள் என் மூலியமாக பேசினாலும் சரி, மற்றவங்களை கொண்டு போய் பேசினாலும் சரி, இன்னும் அடுத்தடுத்து பேசினாலும் ஒரு இது இருக்கும் பாருங்கள் உங்களுக்குள்ளே. இப்போ இவங்களுக்கே நான் சொல்லேன் பாருங்கள் ஒரு நபரை குறித்து, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சுந்தரம் ஒரு விஷயம் சொன்னால் பாருங்கள், அவரை வச்சு இப்போ வருவோம். இப்போ சமூகத்தை சொன்னார், ஹேண்டிகேப்டை பார்த்தோன்னே என்ன ஆகி போச்சு, பரிதாபம், இவங்களாம் அப்படி இருப்பாங்களான்னு. ஏன் இதுக்கு முன்ன வரைக்கும் என் கூட வந்து அப்போ என்ன விசுவாசிக்க போயிட்டியே, வார்த்தை விசுவாசிக்க போயிட்டியே? இதை தான் கடவுள் கேட்குறார். கூட கடவுளோடு இருக்கீங்க, கர்த்தரோட எல்லாம் பார்த்தாங்க சீஷர்கள், இவனும் கூட வந்து எல்லாம் பார்த்தான். அந்த ஏன் நீ வார்த்தை விசுவாசிக்கலை? அப்போ அதே போல் இவங்களும் எல்லாம் கூட இருக்கிறாங்க, இவங்களும் என் மூலியமாக பார்க்குறாங்க, இவங்களோடையும் தானே பேசுகிறார் ஆண்டவர். இவங்களே வேறு மாதிரி இருந்தாலும், வேறு தாட்டோடு இருந்தாலும் கர்த்தர் கடிந்து கொள்கிறாரு. அப்போ கர்த்தர் இந்த அளவுக்கு வெளிப்படுறது எல்லாமே தெரியுதுல்ல. அப்போ ஒரு போதர் மூலியமாக ஒரு வார்த்தை வருதுன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல உடனே ஆமாம் அவர் சொன்னால் சத்தியம் அப்படி வரணும் பாருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? பார்த்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க? அப்படி தான் என் கூட இருக்கிற ஆட்களுமே சில நேரம் அப்படி தான். என்ன நீங்கள் என்ன சில சொன்னாலும் அப்படி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் எனக்கே அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, பார்த்த பிறகு தான் தெரியுது. இப்படி தான் அன்னைக்கு நடந்தது பாருங்கள். இது விசுவாசம் கிடையாது. நீங்கள் நடந்து முடிந்த பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை.
எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி? அது விசுவாசம் இல்லைப்பா. இல்லாதவைகளை அங்கே என்ன வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வரதா விசுவாசம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது விசுவாசம் இல்லை. இந்த மாதிரி விசுவாசத்தை அது விசுவாசம் இல்லைன்றாரு. இது உலக விசுவாசம். இந்த தோமா என்ன பண்ணுறான்? அதை தான் கர்த்தர் கடிந்து கொண்டா இருப்பாருங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா கடைசி, நீ கண்டதுனால விசுவாசிக்கிற, ஆனால் உண்மையிலே ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யார்? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை பார்க்காமே நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறான், விசுவாசிக்கிறான் பாரு, அவன் கண்டிப்பாகவே ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்றார். பாருங்கள், இது தோமாவின் விசுவாசம். அப்போ இது உலக மனிதன் போல விசுவாசம் கான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன் வச்சிருக்கேன் பாருங்கள். ஆவிக்குரிய விசுவாசம், அதுக்கும் அங்கே எடுத்துக்காட்டு பைபிள் சொல்லுது, தெரிஞ்சது தான். பாருங்கள், வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 17 வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத இருக்கிறபோல் அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதிலாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி சேர்ந்து வாசிப்போமா அந்த 23. அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? இப்போ எனக்காக சொல்லுங்க, யாருக்காக எழுதப்பட்டது? யாருக்காக? உங்களுக்காக என்ன எழுதப்பட்டது? ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமை போல நீங்கள் நடக்கணும், தோமாவை போல இல்லை. ஆபிரகாம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு இருப்பாருங்க. குழந்தைய கொடுப்பேன்னு சொல்கிறாரு, ஆனால் நாள் போய்கிட்டே இருக்குது, நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே குழந்தை இல்லாததுக்கான ஒரு காரணம். ஆனால் பாருங்க, இப்போது வயசு ஏறி போச்சு. இப்போது தாத்தாவுக்கு 99 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இப்போது கர்ப்பம் செத்து போச்சு. சரீரம் எல்லாம் அந்த குழந்தை பெற்றெடுப்பதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. எதுக்கு இந்த இடத்துல தேவன் இவ்வளோ டைம் கொடுத்தார் அப்படின்னா, சாத்தியக்கூறு இல்லாத இடத்திலே சாத்தியமாக்குறது தான் நான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த. கலந்து ஜோரா கைதட்டுமா? ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாத இடத்திலே சாத்தியமாக்குறது தான் நம்முடைய ஆண்டவர். இதை விசுவாசிக்கணும். அப்போ என்னன்னா, எப்பவும் இயல்பாக கொடுத்துட்டா அதோடைய இது எஃபெக்ட் தெரியாது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சுந்தர்லாம் 8 வருஷத்தில் குழந்தை இல்லாட்டினா எப்படி இருக்கும்? பின்னாடி இருக்கிற உபத்திரம், எத்தனை பேர் ஏளனமாக பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க. சாதாரணமாக கொடுத்துருந்தா கடவுளுக்குள்ளே இன்னும் அவரெல்லாம் வந்திருக்க மாட்டார். இப்போயே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. சுத்தரவாக இழுத்து பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேறு மாதிரி தான் இருந்திருப்பார். பாருங்கள், அந்த 8 வருஷத்துலேயும் எத்தனையோ அசிங்கம் வந்திருக்கும், எத்தனையோ உபத்திரம், எத்தனையோ பேர் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க பாருங்கள். அவங்க கணவர் மனைக்கும் எவ்வளோலாம் அழுக இருந்திருக்கும், எத்தனை நாள் அழுதுருக்கலாம், பல விஷயங்கள் உள்ளெல்லாம் இருந்திருக்கும். குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு ஏக்கம் எல்லாமே இருந்திருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு தான் தெரியும் 8 வருஷமாக இப்படின்ற ஒரு விஷயங்கள். சரி, இவங்களா 8 வருஷம் பரவாயில்ல, ஒவ்வொருத்தராக 18 வருஷம் 10 வருஷம் இப்படிலாம் இருந்து பெற்றிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம். இங்கே முன்னாடி வந்து அந்த 8 வருஷம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இது 8 வருஷம் கூட நல்லது தான் எல்லாமே. அப்படி விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பாருங்க, ஒரு வார்த்தை விசுவாசிக்க வைத்து தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறாரு பாருங்க. பெற்ற பிறகு என்ன ஆகுது, இப்போது பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி அம்மாலாம் கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தா பயங்கர பயம், குழந்தை உருவாயிடுச்சு, இப்போ குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு பயம். இப்போ போய் கேட்டு பாருங்க, அதான் அப்படி இருந்துச்சு அப்படி போயிடுவாங்க பாருங்க. பெற்ற பிறகு எல்லா வலி வேதனைலாம் மறந்து போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எளிமையாக கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் இதாகும்போது என்ன அது, இப்போது
நீ எப்போ சாத்தியக்கூறு இல்லை, எல்லாமே கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தரை அன்றி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நீ முழு நிச்சயமாக எந்த இடத்துல வந்து நிற்கணும். இன்னும் அங்கங்கே அரசியல் புரசல் நமக்கு இந்த இவங்க மூலியமாக கிடச்சிரும், இந்த டாக்டர் இப்படி செஞ்சால் கிடச்சிரும், இந்த மருந்து சாப்பிட்டா கிடச்சிரும், அப்படி கிடச்சிரும்னு சொல்லி அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்குது பார்த்தியா, அதையும் ஒழிச்சு கட்டணும். சில நேரம் என்ன பண்ணுவோம்னா அதையும் நீ சாப்பிடுன்றவார், சாப்பிடு முடிஞ்சா பாரு அப்படின்னுவார். அப்போ என்ன சொல்லுவார் கர்த்தர், சாத்தியமில்லாத இடத்துல, ஏன்னா எங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணிடுவாங்கன்னா சில நேரம் இது மூலியமாக தான் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு எந்த பேச்சு வரக்கூடாது. முற்றுமுடிய கர்த்தரால தான் கிடச்சிருச்சுன்னு நீ சொல்கிறதுக்கு நீ இந்த அசல புசல இருக்கிறத எல்லாமே அகற்றாத வரைக்கும் இங்கே சில காரியங்கள் மாறாது. அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர், இந்த அசல புசல எல்லாம் விட்டுட்டு மொத்தம் கர்த்தரால அன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தரால அன்றி எனக்கு சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு இதில் வரணும். அப்போ பாருங்கள், எப்பவும் போல் இந்த ஆபிரகாமுக்கு எல்லாமே கிடச்சிருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். தேவன் லாங் பீரியட் கொண்டு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாருமே அசிங்கமாக பேசட்டும், ஏளனமாக பேசட்டும், இப்போ நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, இப்போது எல்லாருமே வந்து முடியாதுன்னு சொல்ல போகும்போது, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல போகும்போது, எல்லாவற்றையும் எப்படிலாம் பண்ணுறேன் என்பதை பாரு, ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே தான் என் கிரியைகள் இருக்கும் அப்படின்றாரு. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயம் ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதிசயங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லாம் பார்த்து வியப்படத்தக்க ரீதியிலே அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நினைக்கிறேன், ஒரு சிலருக்குலாம் சில காலங்கள் தள்ளுறதுக்கெலாம் காரணமே அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஏன்னா அதை வச்சு உங்களை உருவாக்கி விட்டுருவார், உங்களை விசுவாசிக்கிறதுக்கு உருவாக்கி விட்டுருவார். ஒரு விஷயத்துக்கு விசுவாசிக்கும் போது எல்லாத்தையும் எப்படி பெற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. அதுக்கப்புறம் இனி அழமாட்டீங்க, நீ தைரியமாக நிற்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தைரியமாக நின்று என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பாருங்க, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஓ மேலே இருக்கிற நம்பிக்கையை முற்றிலும் எடுத்து போட்டுன்றாரு. உலகம் சொல்லுது ஓ மேலே நம்பிக்கை வை, ஓ மேலே விசுவாசத்தை வை அப்படின்னுது. ஓ நம்பிக்கையும் ஓ படிப்பறிவு, நான் அப்படி போய் இப்படி பண்ணிடுவேனாக்கும், இதெல்லாம் தூக்கி என்னைக்கு எறிறியோ அப்போ தான் விடுதலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் கர்த்தருடைய அங்கே செயல்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என்னைக்கு வந்து என்னால் முடியாது, ஐ எம் நத்திங் லார்ட், என் படிப்பறிவு இல்லை, என் பண அறிவு இல்லை, எதுவுமே இல்லை ஆண்டவரே, ஐ எம் நத்திங் லார்ட், ஆண்டவரே உம் வார்த்தையை நம்புகிறேன், தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று சொன்னீங்க. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் சந்ததியில் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை, மிருக ஜீவன் கூட மலடு இருப்பதில்லை. நான் எப்படி மலடாக இருக்க முடியும்? நீ யாரு? ஆபிரகாமின் சந்ததி. யாரு? இயேசுவின் பிள்ளை. நான் மலடு கிடையாது. ட்ரீட்மெண்ட் சொல்லுது மலடுன்னு சொல்லிருச்சு, உன்னால் முடியாதுன்னு சொல்லுது, அதுக்கு வேறு வழியை காமிக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு, குழந்தை ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க, டெஸ்ட் டியூப் அதுன்னு. சில ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அங்கே வந்து பார்த்தா வேறுடைய விந்துகளை எடுத்து உள்ளே வச்சு குழந்தை பிறக்க வச்சு காசு பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாருங்க. நீங்கள் வேற ஒரு குழந்தைய வளர்த்துட்ருப்பீங்க, நிறையாவது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நீ மலடு கிடையாது, உன் சந்ததி இங்கே இருக்கும். ஆமேன். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், குழந்தை நிச்சயமாக உண்டு. இருக்கா இல்லையா? குழந்தைய வந்து குழந்தையோடு வந்து அடுத்து 2 பிரதிஷ்டை இருக்குது இங்கே. 2 பேர்த்துக்கு 2 பிரதிஷ்டை இருக்குது. நாங்கள் அதான் ஆண்டர் சோக மாட்டோம், ஆண்டவரே இனிமேல் எங்களுக்கெல்லாம் குழந்தை யார் வந்தாங்களோ அவங்களுக்கு சிங்கிள் இல்லை டபுளாக கொடுத்து விடுங்க. ஏன் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், குழந்தையோட வர்றது நல்லது. டபுளாக வரணும், போதும் சிங்கிள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப காத்திருக்க வைக்கிறவங்களுக்கெல்லாம் டபுளாக கொடுத்துட்டு போயிடணும். விரும்புகிறீங்களா? கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். இதெல்லாம் வசனத்தை முன் வச்சு பேசணும், அதை தான் பார்க்கணும். நீங்கள் எப்போதும் உங்கள் சிந்தையில் அதை தியானம் பண்ணணும், எப்போதுமே சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணும் பாருங்கள். அதனால தான் ஆபிரகாம் பாருங்கள், தேவன் சொன்ன விஷயம் அவனால் பார்க்க முடியல, ஆனால் பாருங்கள் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து அவன் விசுவாசத்தில் தேறி இப்போ என்ன பண்ணிட்டான்னு சொல்லும்போது சரியான ரீதியில் வந்துட்டான். இப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கடவுள் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ மலடு இல்லை, நீ மலடு கிடையாது, நீ தேவனுக்காக இந்த பூமியில் சந்ததியை பெற்றெடுக்கணும். பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணுமான்றார். எப்படி பார்த்தீங்களா? அவன் நீ என்ன சொன்ன அவரை பார்த்து? இதோ
ஆண்டவரே உமக்காக சந்ததியை பெற்றெடுக்க நான் தயாராக இருக்கேன். ஆண்டவரே அந்த கர்ப்பத்தில் ஆசீர்வதிங்க. ஆமென். சொல்லுங்கள். குழந்தை வேணும்னு சொல்லுங்கள். வேணாமா? இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா வேணுமான்னு தெரியலையே. சொல்லுங்கள். கையை வைங்க, இப்படி வைங்க. கற்பம் எங்கூட வந்துட்டு போட்டோம். கையை வயிற்றுல வைங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்களும் கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தலையில் கை வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சுகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை கர்த்தாவே பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். தேவனே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி விருப்பம் உங்கள் வாழ்விலே நிறைவேறும். அப்போ பாருங்கள், இந்த ஆபிரகாம் விசுவாசத்தை தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்குது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு ஒன்றை கேளுங்க. அவனுக்கு 99 வயசாகி போச்சு, இவளுக்கு 90 வயசாகி போச்சு. அப்போது 99 வயதில் எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், எவ்வளோ அசிங்கம் இருந்திருக்கும், எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். சும்மா படிச்சுட்டு போயிடும். நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கே அந்த 8 வருஷத்துக்கு அவருக்கு என்னமா இருந்திருக்கும், 12 வருஷத்துக்கு சில பேருக்கு எப்படி இருந்திருக்கும். வாழ்க்கையில் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறது பயங்கரமாக இருக்கும். கடன் மனைக்குள்ளே ஒரு தேற்றுதல் இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரியாக பண்ணிடுவாங்க. இங்கிட்டு இவங்க அம்மா அப்பா தான் பேசுவாங்க, அங்கிட்டு அவங்க அம்மா அப்பா பேசுவாங்க, இங்கிட்டு இந்த சொந்த பந்தம் அப்படி இருக்கும். நம்மளை சேர்ந்து கல்யாணம் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா குழந்தைய பெற்றெடுத்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி கெத்தாக வந்து நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடே இல்லை அண்ணன். அது அசிங்கம். அவங்க பார்வை எப்படி இருக்கும் பார்க்கும்போது, தெரியுமா தெரியாதா? குழந்தை பெற்றெடுக்க அன்றைக்கி பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மலட்டு பையன், ஒரு மலடி, இது கல்யாணம் பண்ணி என்ன பிரச்சனை, இப்படிலாம் பேசுவாங்க. நான் நிறையா கேட்டிருக்கேன் காது வாக்கில். இன்னொரு விஷயம் தெரியுமா, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்களே ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இந்த உலகம் பல விதங்களை பேசும். கடலுக்குள்ளே இருக்கிறவங்க பரவாயில்ல, கடலுக்குள்ளே இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இருப்பான் பார்த்தீங்களா, நம்ம இப்படி கூட வாழ்ந்துட்டு போகணும்னு இருப்பான் பாருங்க. அவனெல்லாம் அசிங்கமாக பேசுவாங்க. நானே பார்த்துருக்கேன். வேறு ஏதாவது இருக்கும், குறை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்படியாகும் இப்படியாகும். இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாட்டினா என்ன பண்ணுது உலகம்? மலடுன்னுது. மெடிக்கலே அதை தானே சொல்லுது. உலகத்தை விடுங்க, மெடிக்கல் என்ன சொல்லுது? ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கலைன்னா அவங்க என்ன, பெண்ணுன்றதுக்கே அடையாளம் இல்லை. ஒரு ஆணும் ஆண்மைக்குரிய விஷயம் அது இல்லைன்னா ஆண் என்ற அடையாளம் இல்லை. அது வேறு மாதிரி விஷயங்கள் சொல்லுது. நான் சில புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண போகும்போது அதில் பார்க்கும்போது சில வார்த்தைகள் அப்படியே இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. புரியுதுங்களா? வேறு புத்தகம்லாம் படிக்கல, டாக்டர்ஸ் எழுதின புத்தகம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகம் அப்படி பேசுதுன்னு சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் உலகத்துக்கு முன்னக்க உங்களுக்குள்ள சாத்தான் பேசுகிற காரியத்துக்குமா நீ சொல்லணும், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் மலடு கிடையாது. ஏற்றுக்கிறியா? நீ மலடுன்னு ஏற்றுக்கிட்டேன்னா போச்சு. மலடு இல்லைன்னு சொல்லு. முதல்ல வாய் தந்து சொல்லுங்க, மலடு இல்லை. எல்லோரும் சொல்லுங்கள், இப்போயே சொல்லிக்கோங்க. அந்த வார்த்தையில் இப்போயே விதைங்க. சின்ன பிள்ளைங்க முத கொண்டு விதைங்க. ஆமாம், சிரிக்கிறீங்க. விதைச்சிங்கன்னா அது அறுவடை. 8 வருஷம் 10 வருஷம்னா காக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றெடுத்தோமான்ற மாதிரி ஆகிடணும். இப்போயே விதைச்சிடும் வார்த்தையை சொல்லுங்கள். நான் மலடு கிடையாது. சொல்லுங்கள், நான் மலடு இல்லை, நான் மலடு இல்லை, நான் மலடு இல்லை, நான் மலடு இல்லை. நீங்கள் இந்த வேதவசனம் பார்க்கும்போது கதை சொல்லி பாருங்க. உன்னுடைய மிருக ஜீவன்களிலும் மலடு இருப்பதில்லை. பாருங்கள், கடவுள் எப்படி பார்த்தீங்களா, மிருக ஜீவன் கூட மலடு இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். யார்? அவருடைய பிள்ளைகள். அவர் பிள்ளைகள் வளர்க்கிற எந்த ஒரு விதமும் பார்த்தீங்கன்னா சோடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறவர். நம்மளை சோடையாக்கிடுவாரா? நீங்கள் சோடைன்னு சொன்னாவே, நீங்கள் சோடையாக நினச்சாவே அவருக்கு தான் அசிங்க அவமானம். நீங்கள் சோடைன்னா இப்போ அவரும் சோடைன்னு தான் அர்த்தம். உங்கள் அப்பா சோடைன்னு அர்த்தம். உங்கள் அப்பா சோடையா? ஒருவேளை உங்கள் உலக பிரகாரம் அப்பா சோடையாக இருக்கலாம். ஏசப்பா சோடை கிடையாது. என்னுடைய அப்பா ஏசப்பா. சொல்லுங்கள், உங்களுடைய அப்பா யார்? ஏசப்பா சோடை கிடையாது, நானும் சோடை கிடையாது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல, நீ சோடை கிடையாது. நீ சிந்தனை ரொம்ப முக்கியம். நீ சோடையாக உன்னை சிந்திச்சுட்டு இருக்காத, உன்னை நீ இலக்காரமாக சிந்திக்காத, நீ உன்னை மலடாக சிந்திக்காத, நான் ரொம்ப கீழாக இருக்கிறேன்னு சொல்லி சிந்திக்காத, நான் பார்த்தீங்கன்னா வியாதி உள்ளவன் சொல்லி சிந்திக்காத. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவன் சொல்கிறார் பாருங்க, 4:19 ரோமர். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதான ஆகும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த வார்த்தையை தான் மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா அந்த எண்ணுவதில் தான் பிரச்சனையே, சிந்தையில் தான் பிரச்சனை. பாருங்க, இங்கே
நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். சுந்தர லைஃப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகப்பிரசவத்துக்கு சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கான காரியங்களாக பிசாசு காண்பித்து வைத்து அவங்க விசுவாசத்தை குலைத்து போட்டு அவங்களோட எண்ணங்களாம் என்ன, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சிசரிங் பண்ணலான்னு சொல்லி இந்த தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் ஜெபத்தில் ஏறெடுத்துட்டு இருக்காரு, அது நமக்கு தெரியாது பாருங்கள். அப்போ இவங்க இப்படி எண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க இப்படி தீர்மானம் எடுத்துருக்கும் போது, இவங்க இப்படி சிந்திட்டு இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் என்பதை கர்த்தர் எனக்கு சுட்டி காண்பித்தார். அப்போ சத்தியம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அறிந்து கொண்டேன். நான் ஒவ்வொரு விசுவாசி நடத்தும் போது அவங்க வாழ்க்கையை பார்ப்பேன். கர்த்தர் என்னை கொண்டு பேசுகிறதும் அவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறதும் கடவுள் என்ன சொல்கிறாரு என்பதையும் நான் பார்க்கும்போது சில சத்தியங்கள் அப்படியே தான் சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடக்குது, சத்தியத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் கிரியேட் என்பதை இன்னும் நிச்சயமாக நம்புகிற அளவுக்கு கர்த்தர் அதை காமிக்கிறார் பாருங்கள். அவர் ப்ரேயரில் தான் இருப்பார், அப்புறம் என்ன தெரியாது. நான் ஒரு ப்ரேயரில் இருந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன், இப்போ வேறு மாதிரி எனக்கு சொல்லக்கூடாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில காரியங்கள் பேசி, இது பெரியது அதனால் ஷார்ட்டாக பேசுகிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வாக்கிங் போகலாம் போது ஒரு மாதிரி வந்துச்சு, சரி படுத்துலாம் பார்த்தா கர்த்தர் பேசுகிறார். நீ அவங்ககிட்டே கேளு, அவங்க இப்படி எண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி விசுவாசிச்சுட்டு இருக்காங்க, அவன் விரும்புகிறபடி செய்ய சொல்லு, நீ வேணா அவன்கிட்ட கேளு, அவன் அதை தான் இது பண்ணியிருக்கான் சொல்லு, கேட்டு பாரு அப்படின்னா இருப்பாருங்க. கேட்டோன்னு பார்த்தா அப்படியே தான் சொல்கிறாப்புல. அவன் சொன்னேன், உங்கள் விசுவாசத்தினுடைய போங்க. அப்போ என்னன்னா இவங்க என்ன என்றாங்களோ அதுதான் விசுவாசம். என்ன சிந்திச்சிட்டு இருக்கியோ அதுதான் உன் விசுவாசம். நீ சிந்திக்கிறதெல்லாம் அவிசுவாசத்தை சிந்திச்சுக்கிட்டு கர்த்தாவே தரலனா எங்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், இங்கே உனக்கு உபதேசிக்க முடியும். உன் மண்டையில் சிந்தனை இருக்கிற அவிசுவாசத்தை கலைகளை பிடுங்கி போட்டு, எது கலைகள் எது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை வரவிடாமல் தடை செய்கிற காரியங்கள்லாம் உனக்கு நான் சொல்லி தான் தர முடியும். நீ தான் தூக்கி வைக்கணும். பாருங்கள், வேதவசனம் சொல்லுது, நான் வரும் வரையில் உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. பற்றி கொள்றது என்னுடைய வேலை, உன்னுடைய வேலை. பாருங்க, தேவனா இல்லாம திணிச்சு விட மாட்டாரு. உங்க சிந்தை வேறையா இருக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு டிவி வந்து சரியா தெரியணும்னா அது சரியா டியூன் பண்ணணும். டியூன் பண்ணாதான் தெரியும். எல்லா அலைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது, அங்க பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே நீங்க டியூன் பண்ணாம இருக்கதான் பிரச்சனையே. உங்க சிந்தனை தான் சரியில்லாம இருக்கு. உங்க சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணாம இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு ஒரே டியூன்ல இருக்கட்டும், மாத்தி 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 டியூன் பண்ணாதன்றாரு. அதான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். மாறி 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 சிந்திக்கிறது இல்லை, ஒரே சிந்தனை. பாருங்க, அதான் பாருங்க, தேவன் அவங்க என்ன சிந்திச்சாங்களோ என்ன விசுவாசித்தாங்களோ அதன்படியே விட்டுட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, அவன் அப்படிதான் இருக்கிறான், அவன் அப்படிதான் என்கிட்ட ஜபமும் பண்றான், அதனால அப்படிதான் நடக்கும். நீ அவங்கள வந்து இப்படி விசுவாசித்து போகணும்னு சொல்லாத. அவங்க என்ன விசுவாசித்தாங்களோ அதைத்தான் அவனுக்கு நான் தர முடியும்னாரு. ஆகையால் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு தரப்போகிறாரு. கர்த்தர் தருவார்னா தருவார், தரமாட்டானா தரமாட்டார். தரமாட்டான்றதையும் அவர் தான் தர்றாரு, தருவார்ன்ற விஷயத்தையும் அவர் தான் தரப்போறாரு. ரெண்டுல என்ன விஷயத்தை விசுவாசிக்கிறேன் என்பதுதான் இருக்குது. ஆகையால் தான் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடவுள் பாருங்க நிறைய காரியத்தோட கற்றுக் கொடுத்து இப்ப கடைசியோட எண்ணம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, அவன் அவிசுவாசமா இல்லாம கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதை சிந்திச்சான். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தான், தான் சரீரத்தை பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தான், தன் நிலைமையை பார்க்கல, தன் உணர்வை பார்க்கல, தன் உணர்ச்சியை பார்க்கல. உணர்வு சொல்லுது நீ செத்து போயிட்ட, உன் உணர்ச்சி மழுங்கடிக்கப்பட்டது, உன் சரீரம் அழுகி போனது, உன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அப்படியே வந்து பலவீனத்தை இழக்கிறது, உன்னால முடியாது என்று சரீரம் சொல்லுகிறது. அவனோ சொல்லுகிறான், இவைகள் மத்தியிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், கர்த்தர் சொன்னதை என் வாழ்வில் நிறைவேற்றுவார், கர்த்தர் என் வாழ்வில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அறகுறையா இல்லை, அப்படியே அப்படியே தடுமிக்கிட்டு இருக்கிறது இல்லை, இப்படியே மாறுறது இல்லை, ஒரே உறுதி. சொன்னதை முழு நிச்சயமாய் முழு நிச்சயமாய் முழு நிச்சயமா நம்ப முடியுமா? ஹலோ, ஆண்டவர் நான் சொன்னதே சில காரியம் சொல்லும் போதே சில பேர் பக்கத்தில் நம்ப மாட்டேங்குன்னு தானே சொல்கிறேன். நான் எப்போதுமே கூட இருக்க என்ன பண்ணுறீங்க, நடந்து முடிஞ்ச பிறகு தான் நம்புகிறது. அது அப்படி கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் விசுவாசித்தே ஆக வேண்டும். நீங்கள் விசுவாசித்து தான் உங்களுக்கு தரப்போறார் ஆண்டவர். எதை விசுவாசித்தீங்க என்பது ரொம்ப முக்கியம். எதை அதிகமாக சிந்திச்சிட்டீங்களோ அதுதான் உங்கள் விசுவாசமாக இருக்கும். எத்தனை பேர் புரியுது? எதை சிந்திச்சிட்டு இருக்கீங்க, எப்படி சிந்திச்சிட்டு இருக்கீங்க? தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒன்று பார்க்குறியா? தேவ வார்த்தை என்பது கண்ணாடி, அந்த கண்ணாடியை மாட்டிட்டு பார்க்கணும்.
அதே போல் ஆவிக்குரிய கண்ணாடி, வார்த்தைன்ற கண்ணாடியை மாட்டணும். நீ இந்த உலக கண்ணாடி மாட்டிக்கிட்டே உன் சரீரத்தை பார்த்துக்கிட்டு, உன் பலவீனத்தை பார்த்துக்கிட்டு, அவங்க என்ன இப்படி பேசினான்னு பார்த்துக்கிட்டு, இவங்க இப்படி பேசினாங்கன்னு பார்த்துக்கிட்டு, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு, இதையே சிந்திச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தாவே நான் எங்கிட்டு போவோம், எங்கிட்டு வரும், எங்கிட்டு நன்மை நடக்கும்? கர்த்தர் சொல்கிறத கவனியுங்கள். கர்த்தர் கால வேளையில் எங்களை அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். நீயே அற்புதத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதை கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை எண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுதான் உன் விசுவாசமா இருக்கு, உன்னை கவனித்து பாரு. ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? அவன் நான் எப்படி இருக்குது, என் சரீரம் எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னை 1000 பேர் என்ன சொல்றான், இதை நீ நான் யோசிக்கிறது இல்லை, அதை என் சிந்தைக்கு கொண்டு வரவும் மாட்டேன். என் சிந்தையில தேவ வார்த்தையை மட்டும் தான் நிறுத்த போகிறேன். அவர் சொன்னதுதான் எனக்கு நிறைவேற போகுது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், அப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை கிராண்ட் பண்றார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் தான் வரணும். ஆபிரகாம தகப்பேன் சொல்றது இல்லை, ஆபிரகாமுடைய அடிச்சுவல நடன்றாரு. நீ என் பிள்ளைனா என்ன போல விசுவாசிப்ப, அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் இயேசுவின் பிள்ளையா, இயேசு எப்படி விசுவாசத்தோ நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அப்படியே நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த அடிச்சுவடல் தான் கடந்து வரணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு இந்த வழியில போய் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான உடம்புல பலவிதமான பிரச்சனைகள். பாருங்க, அப்போ என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த போதகர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அற்புதமான சுகம் நடந்துருச்சு. பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில வியாதிகள் உண்டாக ஆரம்பித்து விட்டது. உடனே என்ன பண்ணான்னா இவ போய் ஜெபம் பண்ண போனாராம். ஜெபம் பண்ண போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூதன் நிற்கிறானா, அவளுக்காக ஜெபம் பண்ணாத அப்படின்னாராம். அவளுக்காக ஜெபம் பண்ணாத. இவர் கேட்டாராம், ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இதற்கு முன்னாடி ஜெபித்தது உன்னுடைய விசுவாசத்திலையும் அவனுக்கு சுகத்தை கொடுத்தேன். இப்போ அவ விசுவாசிக்கணும். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதுதான் நடக்குது. நீங்கள் அங்கே போனால் அற்புதம் நடக்கும், இவர் மீட்டிங்கில் போனால் எனக்கு இது கிடைக்கணும்ன்றீங்க. பார்த்தீங்களா, யாருக்கு கிடைக்குன்னு விளங்கிக்குங்க. புறஜாதிகளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புறஜாதி நம்பி போகிறாங்க பார்த்தீங்களா, ஆரம்ப காலகட்ட விசுவாசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். 10 வருஷம் விசுவாசி, 8 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, எங்கே வேணாலும் போய் பாரு, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் போய் உக்காந்து சும்மா வசனத்தை கேட்டாங்களே வெளியே, சும்மா உக்காந்து கேட்டு நாங்கள் சபைக்கு போகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், தசமாக கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், அப்படியே போயிட்டு வரோம். இப்படி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, கேட்ட சத்தியத்தை இப்போ விசுவாசித்து நீ பெறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்போ அவங்க போதிச்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க விசுவாசம் நின்று அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களா கர்த்தர் இடத்துல. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஒருத்தவங்களை சார்ந்தே நீங்கள் இருக்கிறது மாதிரி கர்த்தர் வளர்க்கவே மாட்டார். புரியுதுங்களா? உங்களுக்கு உபதேசம் போதிக்கப்படும், கற்றுக் கொடுக்கும், ஏன் மூலியமாக சில காரியங்கள்லாம் செய்வார். ஆனால் எப்போதுமே ஏன் மூலியமாகவே செய்வார் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் இங்கே உள்ளவங்களே இப்போ ஒரு சிலருக்கு இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். இங்கே ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வியாதி அது இதுன்னு போது டக்குன்னு ஜோம்பெல்லாம் உடனே குணமாகும். குணமாச்சா இல்லையா? நான் முத்து அதாவது சாட்சி இப்போ அந்த இதை நான் அனுபவிச்சேன்னார் பார்த்தீங்களா. இப்போது முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போது சாட்சி சொல்லும்போது சொன்னார்ல, நான் இப்போ தான் பாஸ்டர்ட்டாக பண்ணும்போது அந்த பழைய விஷயத்தெல்லாம் அனுபவித்தேன்னார் பார்த்தீங்களா. இப்போ அதே தான் நான் ஜெபிச்சேன். ஏன் அப்போலாம் தரல, இப்போ மட்டும் தந்தார்? அதுக்கு வேறு ரீசன் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நடக்கும், சுகம் ஆரோக்கியம் டக்குன்னு. அடுத்து போக போக இதே வல்லமாக தான் இறங்குச்சு, ஆனால் சுகம் அவங்க பெற்றுக்க மாட்டாங்க. புரியுதா? ஏன் கேள்வி கேட்டிங்களா இன்னைக்காச்சும்? ஆனால் இவங்க என்ன வச்சுருப்பாங்கன்னு மாதிரி ஏன் மேலே தான் தப்புன்றுவாங்க கடைசி. ஆரம்பத்தில் இவட்டெல்லாம் ஏதோ மிராக்கள் நடந்துச்சு, இப்போ இவட்டேருந்து ஏதோ சுகம் ஆரோக்கியம் ஒன்றும் வர மாட்டுது. அப்படி கிடையாது. இவ்வளவு முறைகள், இத்தனை வருஷமாய் சத்தியத்தை கற்றுக்கொண்டே நீ நில்லு விசுவாசத்தில்ன்றார். புரியுதுங்களா? நீங்கள் நிற்கணும், தனித்துவமாக நிற்கணும். நீங்கள் விசுவாசத்தில் நிற்கணும். நீங்கள் வார்த்தையை பிடித்து கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், இது அவர் செய்வார், சத்துருவை விலகு. நீங்கள் டயட்டாக என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும், பிசாசை துரத்தணும். இதுதான் நிறைய விசுவாசிகள் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கான். ஒன்று போதகரை குறை சொல்லுவான், இல்லாட்டினா தன்னை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு பல வருஷம் விசுவாசிகள் போய்கிட்டு இருக்கு.
தெரியல, புத்தி இல்லை. அதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு விசுவாசி எப்போதும் அப்படியே இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்களை சார்ந்தே, போதகரை சார்ந்தே எப்போதும் இருக்கிறது இல்லை. கர்த்தர் அதை விட மாட்டார். போதர் மூலிமா ஆரம்பத்தில் செய்வார், சில விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பார் அவங்களுக்கு. ஆனால் அப்படியே தேவன் நடத்த மாட்டார். தேவன் உங்களுக்கு உபதேசத்தை எதுக்கு போதிக்கிறார்? இப்போ நீ தனியாக அதை விசுவாசித்து நீ கர்த்தரோடு என்ன பண்ணணும்? இடைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் சஞ்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வார்த்தையை அப்படியே மனதுக்குள்ளே வைத்து தியானம் பண்ணி அந்த வார்த்தையோடையே பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்கணும். எத்தனை புரியுது? இருக்கீங்களா? வார்த்தையோடு பேசி பழகுறீங்களா? அல்லது விழுந்து போன எண்ணங்கள், அவிசுவாசமான காரியங்கள், தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் செக்ஸுவல் தாட்டில் இருக்கீங்களா? இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா எதையுமே பெற முடியாது. ஹலோ, இதெல்லாம் அகற்றும். இதை நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்படி அந்த சுந்தர் என்ன என்றாங்க, இதெல்லாம் கர்த்தர் அதை பார்த்து அப்படி சொன்னார் பாருங்க. அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் பார்வையில் அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை அவர் காமிக்கிறார். அந்த எண்ணம் தான் ரிசீவ் பண்ண போதா தடுக்க போதான்னு. அப்போ சத்தியம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை தெரிந்து கொண்டேன். அப்போ சத்தியம் நம்ம எண்ணங்கள் தான் பல நேரம் நம்ம என்ன பண்ணுது? உட்கார வச்சிருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குரிய எண்ணங்கள் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது? அது அப்படியே ஈர்க்கிறதுக்கு சமானம். அந்த ஐஸ்வர்யத்தை ஈர்க்கிறதுக்கு சமானம். அதில் தான் தேவ வசனத்தை உள்ளே வச்சு தியானம் பண்ணு. கர்த்தரை உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உள்ள தியானம் பண்ணுன்னு சொல்கிறதே அதுக்குத்தான். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை சிந்திங்க. சிந்திச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க? வளர ஆரம்பிங்க. பலவீனமாகாதீங்க. நீங்களே உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்தாதீங்க. அவிசுவாசம் கொள்ளாதீங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேற போகுதுன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அதை நீங்கள் விசுவாசிங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல அந்த உணர்வு தெரிய ஆரம்பிச்சிடும். வேறு உணர்வு தெரிஞ்சிருந்தது, இப்போ எந்த உணர்வு தெரிய ஆரம்பிக்கும்? வார்த்தையை உயர்த்திட்டு இருந்தேன்ல, வார்த்தையை விசுவாசத்தில் அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. எல்லாம் 7 மினிட் போம், டைம் ஆயிடுச்சு. அடுத்த தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம். அப்போ அந்த விசுவாசம் என்றால் என்ன? இதை தான் இவ்வளோ விளக்கப்படுத்தியிருக்கோம். 2 விஷயம். சூப்பர். விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம், தேவனுக்கு பிரியமான விஷயம். அப்போ அந்த விசுவாசம்னா என்ன என்பதை பார்த்தோம். உலக விசுவாசம், தேவரகமான விசுவாசம். உலக விசுவாசம் ஐம்புலங்களை சார்ந்தது. எழுதிட்டீங்களா? எழுதி வச்சுக்கிட்டீங்களா? பைபிள் ஸ்டடி இது ஒரு ஸ்டடி. பைபிள் ஸ்டடி தான் பண்ணுறேன். நீ ஃபெய்த்தை பற்றி எடுக்கிறேன். நீ ஃபெய்த் வாரம் எடுப்போம். அதில் எப்படி பார்த்தோம்? நாம் ரட்சிக்கப்பட்டதே விசுவாசத்தில் தான். அப்போ அந்த விசுவாசத்தை ஊன்றி போய் உள்ளே பார்த்தோம். அப்போ அந்த விசுவாசத்தை காணாத ஒன்றை உறுதியாய் நம்புறது. இப்போ கடவுளை எப்படி இவதான் மெய்யான தேவன் என்பதை எப்படி உள்ளே அறிந்து கொண்டேன், அதை நல்லா விளக்கப்படுத்தினேன். இந்த விசுவாசத்தில் தான் எல்லாமே அனுபவிச்சு உள்ள இன்ன வரைக்கும் அந்த விசுவாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இயேசு தான் மெய்யான தேவன். அந்த விசுவாசத்தில் தான் அவரை இருக்கிறார் என்பதை உணர்ந்து உள்ள அனுபவித்துட்டு இருக்கோம். இதே விசுவாசத்தை தான் எல்லாத்தையும் எடுக்க போகிறீங்க நீங்கள். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? இந்த விசுவாசத்தை கொண்டு தான் ஆபிரகாம் ரிசீவ் பண்ணான். அழுது காரியத்தை சாதிக்க நினைக்காதீங்க. அழுவதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீயே கேள்வி கேளு. இப்போ அழுகிறல, உனக்கு என்ன கிடைக்க போகுது? அழுவதனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. விசுவாசிப்பதனால எல்லாம் கிடைக்கும். அழுவதை நிறுத்தி விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அழுவதை நிறுத்தி விசுவாசி சந்தோஷமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கர்த்தர் தந்துட்டான்னு சொல்லி நீ நம்பினாவே சந்தோஷப்படுவியே. ஒருத்தன் சந்தோஷப்படலைன்னா அவன் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவன் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஒரு முகத்தில் முகமலர்ச்சி இல்லை அப்படின்னா அவன் ஆண்டோட்டே காமிக்கிறான், நம்மளும் தான் காமிக்கிறான். இவன் நினைக்கிறான் நம்புறேன்னு. கர்த்தரோ அந்த ரியாக்ஷனை பார்க்குறாரு. உள்ளே இருக்கதான் வெளியே ரியாக்ஷனாக வரும். உங்களை உள்ள உண்மையிலே நீங்கள் நம்புனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தர் தந்துட்டார் என்ற சந்தோஷத்தில் போவீங்க. பாருங்கள், இன்னும் விளக்கமாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அன்னாள் விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அன்னாள் விஷயம் அன்னாள் போய் அழுகிறா, எல்லாம் வைக்கிறா, அது பண்ணுறா. ஏலி, இத்தனைக்கு ஏலி கடவுளுக்கு விரோதமான காரியம் பையன் செய்கிறதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கான். 1008 விஷயம் கடவுளுக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணலை, அந்த இடத்துல கொண்டு வரலை. அவன் பாருங்க என்ன சொல்கிறான் அண்ணாளை பார்த்து, என்ன குடிச்சு எதாவது பண்ணிகிட்டு இருக்கியா, ரொம்ப நேரம் என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கியே, என்ன குடிச்சவன் தானே வெறிச்சு புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அண்ணா குடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்காளோன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியுது பாருங்க. அப்போ அண்ணாள் இப்படி இதனால தாங்க நான் இப்படி இருக்கேன், இப்படி ஜெபம் பண்ணுறேன், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, போ உனக்கு குழந்தைய கொடுப்பான்னு சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டா. துக்கமுகமாகவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வசனம் போய் பைபிளை படிச்சு பாரு. சும்மா பைபிள் ஏதோ படிக்கணும் இல்லை, அண்ணாளை போல பாரு. தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ.
அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும், கிடைச்சிருச்சு அப்படி போனாதான் நடக்கும். அவ துக்கமுகமா இல்லைன்னு சொல்றது என்னத்தை காமிக்குது தெரியுமா? அந்த வார்த்தையை பிடிச்சிட்டா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லிட்டாரு கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். ஆனால் தான் அவள் அன்னிலிருந்து துக்கமா, அதுக்கு முன்ன வரைக்கும் துக்கமுகமாக இருந்தா, ஊழியக்காரன் வந்து என்னைக்கு வார்த்தை வந்துச்சோ அன்னிலிருந்து துக்கமுகமாக இல்லை. நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் வந்து வார்த்தை வந்துடுச்சு, போனதுக்கப்புறமும் சுற்றிலிக்கிறவ ஓரவத்திலாம் கேலி பண்ணாமல் வந்திருப்பாளா, கிண்டல் பண்ணாமல் வந்திருப்பாங்களா, இன்னும் அசிங்கம் பேசாமல் வந்திருப்பாங்களா? பேசியிருப்பாங்க. ஆனால் அவள் துக்கமுகமாக இல்லை, கண்டுக்கல. அதுக்கு முன்னக தான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய தாசன் மூலியமாய், தேவன் எனக்கு அந்த தாசன் மூலியமாய் வார்த்தை வந்துருச்சு, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், துக்கமாக வர மாட்டேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். நிறைவேற்றா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நம்பரு நம்பரு. இது என்ன ரியாக்ஷனை காமிக்கிறேன்? இன்னும் நீங்கள் வார்த்தையை இருதயபூர்வமாக ஏற்றுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை என்னைக்கு இருதயபூர்வமாக வருதோ அதுதான் மிராக்களே ஆகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தை இங்கேயோடு நிப்பாட்டினீங்கன்னா போச்சு. நீங்கள் வார்த்தையை வந்து இங்கே ஏற்றுக்கல, நீங்கள் அவநம்பிக்கையை தான் இருதயபூர்வமாக ஏற்றிருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த அவநம்பிக்கை இருதயபூர்வமாக கேட்டுக்கிட்டனா தான் அந்த ரியாக்ஷன் வெளிப்படுது. ரியாக்ஷனை வச்சு ஒன்னனையே கண்டுபிடிச்சுக்கோ. விசுவாசத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுது. 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டது. அதே போல உன் விசுவாசத்தை பார்க்க முடியும். எப்படி ஒரு ரியாக்ஷன் காமிக்குதே, ஒரு ரியாக்ஷன் இன்னும் வந்து இதாகல, உன் முகம் இன்னும் வந்து எப்படி இருக்குது, இல்ல நடக்காது ஆகாதுன்ற ஒரு உள்ள உனக்குள்ள ஃபிட் ஆகி அதை ரியாக்ஷன் பண்ற போத நீயே கலட்டி விடுன்றாரு. எப்படி உனக்கு நடக்காதுன்றத ஆழமாக சிந்திச்சியோ, ஆழமாக எப்படி எடுத்துக்கிட்டியோ அதே பாணியில் போய் நீ ஆழமாக தேவாத்தை எடுக்கணும். நீ தானே எடுத்த, நீயே இப்போ தேவாத்தை எடு, நீயே அதை கலட்டி விடுன்றாரு. ஆண்டவரை வந்து உள்ள புகுத்த மாட்டாரு, நீங்கள் தான் எடுக்கணும். கர்த்தர் கொடுக்க செய்வார், கர்த்தர் சொல்லி தான் தருவார், நீங்கள் தான் அதை எடுக்கணும். எத்தனை பேர் புரியுது? யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க? யாருக்கெல்லாம் புரியுது?